ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குழந்தை மாதிரி களங்கமில்லாத சருமம் வேணும்னு தான் ஆசை. ஆனால் இது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா சுற்றுப்புற சூழல், வெயிலோட தாக்கம், இன்னும் பல காரணங்களால் சருமம் ரொம்பவே பொலிவை இழந்து பாதிக்கப்படும். இதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி அழகு நிலையத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி எந்த அவசியமே கிடையாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு இயற்கையான முறையில் நம்ம சரும நிறத்தை மெருகேற்றலாம். நம்ம சரும நிறத்தை அதிகரிக்கிறதுல உருளைக்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை சீவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. உருளைக்கிழங்க தோல் சீவியாச்சு. பொதுவாகவே எண்ணெய் பசை அதிகமாக முகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஒரு பேக் போட்டிங்கன்னா போதும். முகம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அந்த முகத்தில் உள்ள தேவையில்லாத எண்ணெய் பசையெல்லாம் நீங்கும். அதனால் அவசியம் எண்ணெய் பசை உள்ளவங்க உருளைக்கிழங்கை பயன்படுத்துங்க. இப்போ உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா ஒரு 20 இல்லை 30 கொண்டக்கடலையை முதல் நாள் இரவே ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்புக்கெல்லாம் ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி ஊற வைக்கும்போது எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு 20 கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். கொண்டக்கடலை நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து இது கூட ஒரு துண்டு சோற்றுக்கற்றாழை எடுத்துக்கிறேன். இந்த சோற்றுக்கற்றாழையோட சைடில் இருக்க அந்த முட்களை எல்லாம் நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லது, அலர்ஜி எதுவும் ஏற்படாது. அதுக்காக தான் நல்லா கழுவிட்டோன்னா நமக்கு எந்த அரிப்புமே வராது. கழுவாமல் அப்படியே போட்டால் அரிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு சோற்றுக்கற்றாழை ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை இதெல்லாம் சேர்க்கும்போது இதையும் சேர்த்து பயன்படுத்தினா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. சருமம் ரொம்பவே பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும். கொண்டக்கடலை தைரியமாக பயன்படுத்தலாம். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அடுத்து இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நம்ம சருமத்தை சுத்தம் செய்யக்கூடியது. முகத்தில் உள்ள அந்த தேவையில்லாத அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடியது. சருமம் ரொம்பவே பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும். அதனால் அவசியம் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள். இதை நான் ஒரு சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பொதுவாக நாம் கடையில் காசு கொடுத்து கண்ட க்ரீமெல்லாம் வாங்கி போடுறத விட இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளை வச்சு நாமளே ரெடி பண்ணி முகத்தில் போடும்போது சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இப்போது நான் வேறு ஒரு பவுலில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கலவையில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அதாவது ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது கூட அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா ரவை, இந்த மாதிரி 1 ஸ்பூன் கலந்துக்கங்க. கலந்துட்டு இது ரெண்டையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் முகம் கழுத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா கொரப்பாக தேய்ப்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த முகம் கழுத்து இதுகளில் இருக்க அழுக்குகள்லாம் வெளியேறும், இறந்த செல்கள்லாம் நீங்கும். அதுக்கப்புறம் நாம் எந்த பேக் போட்டாலும் முகம் பளிச்சுன்னு இருக்கும். எல்லாம் தேய்க்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் தான் தேய்ச்சி இந்த மாதிரி கழுவிட்டோன்னா போதும். கழுவிட்டு திரும்பவும் ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கலவையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள், அப்படி இல்லைன்னா முகத்துக்கு போடுற மஞ்சத்தூள் கூட தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த கலவையை ஆண்கள், பெண்கள் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஆண்களுக்கு மஞ்சள் பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மஞ்சளை தவிர்த்துட்டு பாக்கி உருளைக்கிழங்கு, சோற்றுக்கற்றாழையெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே 20 நிமிடம் காய விட்டுருங்க. 20 நிமிடம் காய விட்டு லேசாக திரும்பவும் தேய்ச்சி குளிர்ந்த நீரால் கழுவுனீங்கன்னா போதும். சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் பார்லர் போன எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது கண்களுக்கு கீழே இருக்கிற அந்த கருவளையம், சண்டன், முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது.
ஏன் வாரம் 3 முறை முகத்தில் தடவி வர நல்ல பலன் கிடைக்கும். பருக்கள் மறைகிறதோட நல்ல நிறத்தையும் கொடுக்கும். சருமத்தில் உள்ள அந்த கரும்புள்ளி தழும்பு இது எல்லாத்தையும் மறைச்சி சருமம் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு சுத்தமாக களங்கம் இல்லாத குழந்தையோட சருமம் மாதிரி அழகாக இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் தினமும் குளிக்கிறப்ப சோப்பு மாதிரி கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. தினமும் நீங்கள் குளிக்கும்போது சோப்பு மாதிரி எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி சோப்புக்கு பதிலாக குளிச்சுட்டு நீங்கள் திரும்பவும் இதை ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வெளியில் அப்படியே வச்சிங்கன்னா வீணாக போயிடும். அதுக்காக தான் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போது ஃப்ரீசரில் ஊற்றி வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டப்பாவை இந்த மாதிரி பின்னாடி லேசாக அழுத்துனீங்கன்னா போதும், உடனே ஒட்டாமல் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒட்டுமாக்கான்னு. ஒட்டாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்கன்னா உடனே வந்து இதை உங்கள் முகம் கழுத்து கைகளில் தேய்ச்சி ஒரு 20 நிமிடம் ஊற விட அப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவுனீங்கன்னா போதும். சருமம் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். எப்படின்னா இப்போ வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாம் அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அதை நாம் சுத்தம் பண்ணோன்னா ரொம்ப சிரமம். அது வந்து சுத்தமாக இருக்கும்போதே சுத்தம் பண்ணோன்னா ரொம்பவே வேலை ஈஸியாக முடியும். அந்த மாதிரி தான் நம்ம சருமமும் லேசாக இருக்கும்போதே ஒரு கருந்தட்டு இதெல்லாம் லைட்டாக இருக்கும்போதே நாம் இந்த மாதிரி ஏதாவது இயற்கையான முறையில் சரி செஞ்சோன்னா ரொம்பவே ஈஸியாக சரியாக்கிடலாம். இதே நாம் நிறைய சேர்த்து வச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமாக பருவு கரும்புள்ளியெல்லாம் வந்ததுக்கப்புறம் போக்கணுன்னா அது வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அதனால தான் இந்த மாதிரி இயற்கையான முறையில் அப்பப்போ நம்ம சருமத்தை ரொம்பவே பொலிவாகவும் நிறத்தை அதிகரிக்கிற மாதிரியும் ஏதாவது ஒரு பேக் போட்டுக்கிட்டே இருந்தோன்னா சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. கருப்பு அழகு தான், அந்த அழகை இன்னும் மெருகேற்றி ஜொலிக்க வைக்க இந்த மாதிரி இயற்கையான முறையில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நாம் செய்யும்போது நிரந்தர அழகை பெறலாம். இதனால் எந்த வயசுலையும் இளமையோடு நம்ம சருமத்தை அழகாக பாதுகாத்துக்க முடியும். கூடவே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நிறைய பழம், காய்கறி, ஜூஸ் இதையெல்லாம் சாப்பிடும்போது சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.